வணக்கம். அமெரிக்காவிற்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகும் ஐரோப்பிய ஒன்றியம். வளைகுடா நாடுகளுடன் அதிக அளவில் நாம் வர்த்தகம் செய்தாலும் வளைகுடா நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்வதை விட அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு 56 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையில் அங்கிருந்து 106 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் 50 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகத்தில். அதே நேரம் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை எடுத்து பார்த்தால் இந்தியா அமெரிக்காவிலிருந்து 43 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்யும் நிலையில் 88 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. இங்கு 45 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமான மற்றும் லாபகரமான வர்த்தக கூட்டாளி அமெரிக்கா தான் இன்றைய நிலையில். அடுத்த கட்ட நிலையில் நமது மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளி ஐரோப்பிய ஒன்றியமாகும். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 75.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையில் 59.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது இந்தியா. எனவே இங்கும் 16.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது நமது நாடு. அதனால் இந்த வர்த்தக உறவும் இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமானதாகும். அடுத்து ஐரோப்பிய நாடான நெதர்லாண்ட்ஸுடனான வர்த்தகத்தில் 17.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதிக ஏற்றுமதியை கொண்டுள்ளது இந்தியா. இந்தியா நெதர்லாண்ட்ஸிற்கு 27.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையில் வெறும் 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மட்டுமே இறக்குமதி செய்கிறது. அதனால் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவு இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமாக உள்ளது. இந்நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்து வருவதாக சமீபத்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. விரைவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. 9 சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய குழு தலைவர் பிப்ரவரி 27 இந்தியாவிற்கு வருகை தருகிறார். இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் மோடியையும் மற்ற முக்கிய அமைச்சர்களையும் சந்திப்பார் என்று தெரிகிறது. அவரது இந்த பயணத்தின் போதே கூட ஃப்ரீ ட்ரேட் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை அதிகம் விரும்புவதால் அது விரைவில் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சுயமாக எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளை புறக்கணிக்கும் போக்குதான் அதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை ஐரோப்பிய நாடுகளுடனும் சேர்ந்து எடுத்த முடிவுகளில் இப்போது அமெரிக்கா சொந்த நலனை மட்டும் கருத்தில் கொண்டு முடிவுகளை சுயமாக எடுக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உள்ளதைப் போலவே வரி விதிப்பு அச்சுறுத்தலை ஐரோப்பிய நாடுகளும் எதிர்கொள்கின்றன. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இலோன் மஸ்கின் தலையீடுகளையும் ஐரோப்பிய நாடுகளின் ஜனநாயகத்தை கவிழ்க்கும் அவரது முயற்சிகளையும் எல்லாம் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றன அந்த நாடுகள். அமெரிக்கா மீது அதிக வெறுப்பு இல்லை என்றாலும் ட்ரம்பின் பின்னால் இருந்து கொண்டு இலோன் மஸ்க் செயல்படுவதில் பிரான்சும் பிரிட்டனும் எல்லாம் அதிருப்தி அடைந்துள்ளன. வரும் நாட்களில் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக போர் உருவாகுமோ என்று கூட சந்தேகிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். அதனால் மற்ற நாடுகளுடனான வர்த்தக உறவை வலுப்படுத்துவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம். அதனொரு பாகமாகத்தான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டால் அது இந்தியாவிற்கு மிகவும் நன்மை அளிப்பதாகவும் அமையும். நிச்சயம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பெரும் எதிர்பார்ப்பை நல்கக்கூடியதுதான் என்பதில் சந்தேகமில்லை. ஐரோப்பாவிலிருந்து வரும் பல பொருட்களுக்கும் இந்தியா அதிக வரி விதிக்கிறது. அந்த வரி விதிப்பில் ஏதேனும் சலுகைகள் கிடைத்தால் உடனடியாக இந்தியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் கையெழுத்திடும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் கூடுதலாக இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்புகிறது ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுடன் இந்தியா மிகச்சிறந்த உறவை கொண்டுள்ளதுதான் அதற்கான காரணமாகும். நெதர்லாண்ட்ஸ் ஐரோப்பாவில் இந்தியாவின் மிகவும் நெருங்கிய நட்பு நாடாக உள்ளது. இத்தாலி இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டுள்ள ஒரு நாடாகும். ஜெர்மனியின் தற்போதைய அரசு இந்தியாவுடன் மிகவும் நெருங்கிய நட்பை தொடர்கிறது. இந்தியாவுடன் வர்த்தக ரீதியாக மிகவும் நெருக்கமடைய முயற்சித்து வருகிறது. போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளுடன் நல்ல உறவு நிலவுகிறது. கிரீஸுடனான உறவும் மிகச்சிறந்ததாக தொடர்கிறது. அதோடு ஐரோப்பாவில் பிரபலமான மிக முக்கியமான சக்திகளுடன் திடமான உறவை கொண்டுள்ளது இந்தியா. பிரான்சுடனான இந்தியாவின் நட்பு மிகவும்
மிகவும் உறுதியானது என்பது தெரிந்த விஷயம்தான். இந்தியாவை பொறுத்தவரை மற்றுமொரு ரஷ்யா என்று சொல்லும் அளவுக்கு நமது உற்ற நண்பனாக உள்ளது பிரான்ஸ். எனவே இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு இது மிகவும் ஏற்ற தருணமாகும். அதனால் இந்தியா ஐரோப்பா இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் விரைவில் உருவாக உள்ளது. அது பாதுகாப்புத்துறை உட்பட உள்ள ஒத்துழைப்புகளுக்கும் அடிப்படையாக அமையக்கூடும். இந்திய உற்பத்திகள் ஐரோப்பாவில் மேலும் அதிக அளவில் விற்கப்படுவதற்கும் ஐரோப்பிய முதலீடுகள் அதிக அளவில் இந்தியாவிற்கு வரவும் காரணமாக அமையும். மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருப்பதாக கருதலாம்.